இருக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வந்து மாறுது. ஒரு ரூபா கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுக்கணும். ஒரு பேப்பர்னா ஒரு பேப்பர் 2 கிராம் பேப்பர், அதுவும் 2 கிராம் பேப்பர். அதை தாண்டி வந்து ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்றான்? உழைப்பை சுரண்டுவதற்கு அதை கருவியா பயன்படுத்துறான். வெறும் ரூபா நோட்டை பயன்படுத்துறது என்னது? தெளிவான ஹராம். அது வட்டி. அது பேங்க்ல வேலை செய்யறது என்னது? ஹராம். வட்டி கணக்கு எழுதுறது தனி. வட்டி கணக்கு என்ன தெரியுமா? 100 ரூபாய் நீங்க சம்பாதிச்சேன்னு எழுதினால வட்டி கணக்கு தான். பேங்க்ல உட்காந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு கேஷ் வசூல் பண்ணிக்கணும்னு எழுதினாலே அது என்னது? அது வட்டி தான். இன்னைக்கு டெபாசிட்லாம் விட்டுருங்க, அது வேற லெவல் வட்டி. அது இன்னும் தெளிவான ஹராம். அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? பணத்தை பேங்க்ல நம்மளே போடுறோம், கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம், எடுக்கிறோம், ரோலிங் பண்றோம். இதுதான் விஷயம். அப்போ இந்த ஹராமுங்கிறது தெளிவான ஹராமு. இதுல வந்து இஸ்லாத்துக்கு வந்து இந்த விஷயங்கள் இடிக்குது. பொருளாதாரம் அப்படின்னா அதுக்கு சுயமா வேல்யூ இருக்கணும். எல்லாத்த விட மெயின் விஷயம் அது அல்லாஹ் படைத்த பொருளா இருக்கணும். கரன்சியா நீங்க ஒரு விஷயத்தை பயன்படுத்துறீங்க, அது யார் உருவாக்கி இருக்கணும்? அல்லாஹ் வந்து படைச்ச அந்த பொருளா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த காகித கரன்சி இருக்கு இல்லையா, இது எப்படி இவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி தான் நடந்துட்டு இருந்தது வியாபாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதிப்பு கொண்ட பொருட்களால் மட்டுமே தான் வியாபாரம் நடந்தது. இதே வந்து தான் உமர் ரலியல்லாஹு காலத்திலும் இப்படி தான் நடந்தது. சஹாபாக்கள் காலத்துல இப்படி தான் நடந்தது. அப்ப இந்த கரன்சி எப்படி இவங்க கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இவனுக்கு ஸ்டோரி இருக்கு. யாரு? இதே இந்த பனி இஸ்ராயீல்கள் பண்ண ஃபித்னா தான். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க இந்த கில்லாகத்திரி வேலை அவனுக்கு பண்ணிருக்காங்க. இவனுக்கு எங்க ஃபர்ஸ்ட் இந்த கில்லாகத்திரி வேலை பண்றானுங்கன்னா ஜெருசலம்ல பைத்துல் முகத்தஸ்ல தான். என்ன பண்ணிக்கிறானே, அங்க ஒரு பைத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டேபிள் வச்சுட்டு இவனுக்கு உட்காந்துக்குவானு பாதிரிமார்களும் மதகுருமார்களும். அதை பத்தி தான் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிமார்களும் சன்னியாசிகளும் அநேகர்களும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள், மேலும் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள் சொல்லி 9 அத்தியாயத்துல 34 வசனத்துல சொல்றான். இது என்ன மேட்டர்? இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சு சம்பாதிக்கிற அந்த மதகுருக்கு கூலி வாங்குற அந்த விஷயத்துல ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். புரோகிதம், அபூதுல்லா புரோகிதம் ஹராம் சொல்லி இந்த வசனம் காமிப்பார். இது புரோகிதத்தை பேசல. என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கவுண்டர் தனி செக்ஷன் தனியா வச்சுக்குவாங்க, டேபிள் போட்டு உட்காந்துக்குவாங்க. நீங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள போனீங்கன்னா உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட், அதுவும் இல்லாம பலி கொடுக்கறதுக்கு டிக்கெட், பலி கொடுக்கறதுக்கு தனித்தனி ஆடு மாடு இந்த மாதிரியான பலி பிராணிகள், புறா இந்த மாதிரியான என்னென்னமோ வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்குவாங்க. வெளியில இருந்து நீங்க ஆடு எடுத்துட்டு வரக்கூடாது. நீங்க மார்க்கெட்ல வந்து சந்தையில ஆடு பிடிச்சிட்டு வரக்கூடாது. அங்க இருக்கிற கவுண்டர்ல இருக்கிற ஆடு தான் வாங்கணும். அதே மாதிரி உண்டியில காணிக்க காசு போடுறீங்களா, வெளியே இருந்து காசு போடக்கூடாது. இவங்க கவுண்டர்ல இவங்க ஒரு கரன்சி வச்சிருப்பாங்க. அப்ப பாருங்க அந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் இந்த கரன்சி சிஸ்டம் இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களுடைய நாணயம் மட்டும் தான் அந்த உண்டியல்ல போடணும். அந்த நாணயம் எப்படின்னா நீங்க 10 நாணயம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாணயம் கொடுப்பான். புரியுதா? இந்த வேல்யூ இந்த டாலர் கணக்கு தான். ஒரு பேப்பர் மதிப்பு கிடையாது. நீங்க இத்தனை நாணயம் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு மதிப்பு. அப்ப அந்த காயினை வாங்கி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கடவுளுக்கு நீங்க காணிக்க செலுத்த முடியும் அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மார்க்ல, பைபிள்ல மார்க்ல வந்து 11வது அதிகாரத்துல 15 to 18, மத்தேயுல வந்து 21வது அதிகாரத்துல 12 to 17, லூக்கால வந்து 19வது அதிகாரத்துல 45 to 48, யோவான்ல 2வது அதிகாரத்துல 13 to 22. இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் வரும். ஈசா நபி வருவாங்க, நேரா வந்து அந்த டேபிள்ல தள்ளி விடுவாங்க, காசெல்லாம் அதை கொட்டி விடுவாங்க. என்னடா இது காசு எங்க இருந்து எங்களுக்கு இந்த கரன்சி சிஸ்டம்? அதாவது பாருங்க, உலக ஆட்சி பொருளாதார சுரண்டல் இது ரெண்டுமே பேரலா இருக்கா? ஈசா நபி ரெண்டையும் எதிர்த்திருக்காங்களா? கிலாஃபத்துக்காக வந்தாங்களா? இந்த பொருளாதார இந்த கரன்சி மாற்று முறை, இந்த ஒரு கரன்சி கொடுத்தா இன்னொரு கரன்சி கொடுக்குற அந்த சிஸ்டத்தையும் அப்ப எதிர்த்திருக்காங்களா? அதே அவங்க திரும்பி வரும்போது தஜ்ஜால் அதோட எவ்வளவு பெருசா நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த கரன்சி சிஸ்டம். அன்னைக்கு ஒரு டேபிள்ல நடந்துட்டு இருந்த பிசினஸ் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல கொண்டு வந்து தஜ்ஜால் நிறுத்திட்டான். மசாயா நான் அனுமதிக்கிறேன் உங்களுக்கு. அதே ஜெருசலம்ல இன்னைக்கு மறுபடியும் அவங்க டெம்பிள் கட்டுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வங்கிகளும் ஜெருசலத்துல இருந்தா கண்ட்ரோல் ஆகுது. அந்த டேபிள் எவ்வளவு பெருசாயிருச்சு பாருங்க, பெரிய டேபிளா போட்டான். மொத்த உலகத்துக்கே அந்த கரன்சி தான், அவன் கொடுக்கிற கரன்சி தான். இதோட அடுத்த வடிவம் வரும், இது டிஜிட்டல் கரன்சி. அது ரொம்ப கொடூரமானது. அந்த கரன்சி ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இப்ப இந்த வேலை இவங்க என்ன பண்றாங்க? வர்றாரு, நாணய மாற்றுவோரின் மேசைகளை புரட்டி போட்டார். நாணயத்தை எடுத்து செல்றதுக்கு அவர் விடவில்லை. யாரு? ஈசா நபி தள்ளி விட்டுட்டு அதை எடுத்துட்டு போறது விட்டுல, விடுங்கடா இங்கே அந்த நாணயத்துல தூக்கி ரோட்ல போடுறாரு. அனைத்து மக்களுக்கும் சமமான வீடு என்று வேதத்தில் எழுதியுள்ளது என்று கூறினார். ஆனால் நீங்களோ இதை திருடர்களின் குகையாகி விட்டீர்கள் அப்படிங்கிறார். இது எல்லாருக்கும் சமம். இந்த இடத்துல நீங்க எப்படா உரிமை கொண்டாடுறீங்கிறாங்க. இன்னைக்கு எடுத்துங்க, நீங்க அமெரிக்கன் டாலர் கொடுத்தாதான் உம்ரா செய்ய முடியும், தெரியுமில்ல? இந்தியாவுடைய கரன்சி எடுத்துட்டு போய் அல்லாவுடைய கரன்சி தங்க நாணயம் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவானா? தங்க நாணயம் கொண்டு போய் நீங்க ஹஜ்ஜுக்கு செய்யறது கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவானா? வாங்க மாட்டான். அமெரிக்காவுடைய அந்த ஒத்தக்கண் போட்ட படம் போட்ட வேணும் அந்த கரன்சி டாலர் தான் இன்னைக்கு அக்செப்டபிள். புரியுதுங்களா? அப்போ வேற கரன்சி வச்சிருக்காங்கன்னா அப்போ பணம் நீங்க எதில் கட்டுவீங்க? நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேங்க, நான் ஏழைங்க, என்கிட்ட இவ்வளோதாங்க நோட் இருக்குன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? எவ்வளோ உழைக்கணும்? ஒமன்லேருந்து போகிறாங்க, வெறும் 1300 1600 ஒமன்லேருந்து வந்திருக்கான். 10 நாள் போய் பார்த்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நம்மளோட சாப்பாடு சூப்பராக இருக்குது. நமக்கு இருக்கிற ஹட் சர்வீஸோட இருந்துச்சு இல்லைடா, வெள்ளக்கார சாப்பிடணும். அவனுக்கு அவ்வளோ இருக்குது, வெறும் 1600. அவன் அவ்வளோ உழைச்சா போதும். ஏன்?
இதா பாரபட்சம் காட்டுறது, சமமான வீடு இல்லாது. இப்போ இன்னைக்கு அந்த ஜெருசலம்ல அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு மக்கள் மதியனால நடக்குது. அப்போ இவங்க துரத்தி விடுறாரு. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் நல்லா சொல்றாங்கல்ல, அஹபாரும் ரப்பானியூன்களும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கே தனி குரூப்பா இருந்திருக்கிறாங்க. இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். பைபிள்ல வர வாசம் ஈசா நபியை எப்படி ஒழிக்கலாம்டா. ஈசா நபி எதுக்கு எதிர்த்திருக்காங்க தெரியுதா? கரன்சி சிஸ்டத்துக்காக தான் மெயின் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்களுடைய வயிற்றுல வாய்ச்சிருக்கிறார் இவர். அதனால அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கேட்கறாங்க அவங்க, எந்த அதிகாரத்தால் இவற்றை எல்லாம் செய்கிறீர் என்று தலைமை குருக்களும் மூப்பர்களும் கேட்டனர். அஹபார்களும் ரப்பானியும் கேட்கறாங்க. யாரை பார்த்து? ஈசா நபி பார்த்து கேட்கறாங்க, என்ன அதிகாரத்தில் நீங்க இதெல்லாம் தள்ளி விடுறீங்க, யார்கிட்ட நீங்க வந்து கேட்கறீங்க? அவர் கேட்கிறார், யோவானுக்கு திருமுழுக்கு கொடுத்தீங்களா, அது எந்த அதிகாரத்தை வச்சு கொடுத்தீங்க? வானத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் வந்துச்சா இல்லை நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க பதில் சொல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. யோவானை வந்து இவங்க ஏத்துக்கல. யோவான் யாரு? யஹ்யா நபி. அவரை வந்து இவங்க ஏத்துக்கல, நபியா ஏத்துக்கல. ஆனா அவரை வந்து வேற சில விஷயங்களுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. அதை மடக்கிறார் போட்டு கேட்டு இவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப நீங்க எதுக்கு இது பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூட ஒரு உதாரணமும் சொல்றாங்க. யாரு? ஈசா நபி வந்து சொல்றாங்க. இந்த உதாரணமும் நல்ல உதாரணம், சொல்ல அதையும் பார்த்துடலாம். என்ன உதாரணம் அப்படின்னா, இவங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த பனி இஸ்ராயேல் ஆலிம்களை சொல்றாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேலை பெண்டிங்ல இருக்குதுங்கிறதுக்காக சொல்றாங்க. ஒருத்தன் இருக்கான், ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தையை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, மகனே இன்னைக்கு நீ போய் திராட்சை தோட்டத்துல விவசாயம் பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் என்ன பண்ணலாம்? போக மாட்டேன்னு வாயில சொல்லிட்டான். அதே இன்னொரு பையன் இருக்கான், அவன்கிட்ட வந்து சொல்றாரு, திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய்யணும். அந்த பையன் என்ன சொல்றான்? போறேன்ட்டான். ஆனா போக மாட்டேன்னு சொன்ன பையன் என்ன பண்ணிட்டான்? மனசு மாறி போய் வேலை செஞ்சுட்டான். போறேன்னு சொன்ன பையன் என்ன பண்ணான்? செய்யல. அப்போ சொல்றாரு, அப்போ அப்பா பேச்ச கேட்ட பையன் 2 பையன்ல எந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. வேலை செஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது, நீங்க வாயில தான் சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு பாருங்க, நமக்கு புரிந்தது இல்லையா? வேலை செய்யறவங்க தான் அல்லாஹ்வுக்கு முக்கியம். வாய் பேசுற, வாயில வேலை செய்யறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசுவாங்க பாருங்க. நம்ம ரசூலான்னு சொல்லிட்டோம்னா, ரசூலாம அவருன்ட்டான் அவங்கன்னு சொல்லணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அப்படின்னு சொல்லணுமா? அது என்னமோ இருக்குங்கிறாங்க வார்த்தையில. நமக்கு தெரியுது இல்ல, ரசூலா நம்ம மதிக்கலையா? இவங்க ரொம்ப மதிக்கிறாங்களா? ஆனா ரசூலா சொன்ன வேலையை சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ரசூலா சொன்ன வேலையை சொன்னா என்ன பண்ணுவாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ ரசூலா மதிக்கிறது இப்படியா, இல்ல வேலை செய்யறது மதிக்கா? இப்போ ஈசா நபி எப்படி உதாரணம் காட்டுற மாதிரி சூப்பரா இருக்கும் பயான்லாம். நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, புதிய ஏற்பாடு இருக்குல்ல, படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஈசா நபியுடைய பயான்கள் இருக்கும் பாருங்க, பட்டாசா இருக்கும். அப்படியே ஈமானுடைய அந்த இது என்னங்கிற டேஸ்ட் புரியும். அவ்வளவு அவர் நபியுடைய பயான்கள் எப்படி இருக்கும். ஆனா ஈசா நபி செஞ்ச பயான்கள் தான் அதுல ஃபுல்லா இருக்கும். நிறைய அவருடைய உபதேசங்கள் வர்றதெல்லாம் பாருங்க. அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஈசா நபிக்கு என்ன கொடுத்தங்கிறான்? ஹிக்மத் கொடுத்தங்கிறான். ஹிக்மத்னா என்னன்னு பாருங்க. அதுல சூப்பரா இருக்கும், அருமையான உபதேசங்களா இருக்கும் அவருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மேட்ரு என்னன்னா, இவங்க அந்த ஃபித்னா வேலையை இவங்க பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இந்த பிசினஸ் போச்சா, அப்புறம் அவங்க அழிக்கப்படுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. அந்த டயஸ்போரா தெரியுமில்ல, அந்த 2வது கோயில் இடிக்கப்படுது. ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் மதீனால வந்து இருக்கிறாங்க. மதீனால இவங்களுடைய பிசினஸ் என்ன? மதீனாலையும் இதே ஃபித்னா தான்.